அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். முதல் விஷயம், இந்த பழக்கத்தை ரொட்டீனாக மாற்றிக்கொள்ளுங்கள். அது என்னென்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணுவோம். மாதம் அந்த ப்ரஷ்ஷை மாற்றணும். நம்ம மறந்துடும். அதுக்கு பதில் மாத கடைசி அப்படின்னா ப்ரஷ்ஷை தூக்கி போட்டணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா ப்ரஷ்ஷை மாற்றுறது ஈஸி. இது போல் எதெல்லாம் மந்த்லி யூசேஜ் இருக்கோ அதெல்லாம் அந்த மந்த் எண்டை டேட்டா வச்சுக்கிட்டு ட்ராஷ் அவுட் பண்ணி தூக்கி போட்டுருங்க. ஒன்று. ரெண்டாவது, அதே போல் இப்போ நம்ம வாடகை கொடுக்குறோம், இஎம்ஐ பே பண்ணுறோம் அப்படின்னா 30ஆம் தான் இந்த மாதம் கடைசி நாள், அல்ல 31 தான் கடைசி நாள். அந்த கடைசி நாள் அன்று அந்த பணம் அந்த பேங்க்கில் இருக்கணும். அதை நம்ம ஃபஸ்ட்டு நான்லாம் சங்கடமான ஒரு காலகட்டத்தில் இருந்தபோது முதல்ல அந்த இஎம்ஐயில் பொருளாக வாங்கியிருப்போம் இல்லையா, அப்போது அந்த செக்கு பவுன்ஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக முதல்ல அதுக்கு உண்டான பணத்தை ரெடி பண்ணிவிட்டு தான் மற்ற விஷயங்களில் நான் அது சாப்பாடு எதாக இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் அந்த செலவுகள்லாம். நீங்களும் அந்த மந்த் எண்டுன்ற ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்பர் 2, நான் இது நிறைய முறை சொல்லியிருக்கேன். நம்ம போடக்கூடிய உள்ளாடைகள் அது கிழிஞ்சிருந்தால் யாருக்கு தெரிய போகுது, யார் செக் பண்ண போகிறான்ற மாதிரி எண்ணங்கள் வேணாம். ஒரு சின்ன ஓட்டை இருந்தால் கூட அதை தூக்கி போட்டுருங்க. அதை யூஸ் பண்ணாதீங்க. நம்பர் 3, நீங்கள் எந்த அளவுக்கு இந்த பழக்க வழக்கம்லாம் கடைப்பிடிக்கணும்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் இப்போ சொல்லக்கூடிய பழக்க வழக்கத்தை நீங்கள் கன்ஃபார்ம்டாக நீங்கள் பின்பற்றி ஆகணும். அது என்னென்னா, 6 மாதத்துக்கு மேலே ஷர்ட்டு பேண்ட்டு ஆண்களுக்கு, பெண்களுக்கும் அவங்களுடைய ட்ரெஸ்ஸு, புடவை, சுடிதார் இதை கொடுத்துருங்க. அது சென்டிமெண்ட் ரீசனுக்கு கல்யாணத்துக்கு வாங்கினது, முகூர்த்தத்துக்கு வாங்கினது அப்படின்னா நீங்கள் வச்சுங்க, அதை பத்திரமா வச்சுங்க, அப்போ போய் எடுத்து கட்டிங்க. அந்த குடும்பம் வரைக்கும் அந்த துணிகளை கொடுத்துக்கிட்டே இருங்க. வாங்குறவங்களும் நல்லா இருப்பாங்க, கொடுக்குறவங்களும் நல்லா இருப்பாங்க. 3வது விஷயம் இதுக்கு அடுத்த விஷயம் வீடுன்னு நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம். வீட்டில் நம்ம ஒரு ஹார்மோனி, ஹாப்பினஸ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் ரொம்ப டஃப்பான விஷயந்தான். இந்த பேடிஎம்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நான் இது 2 முறை இதுக்கு நான் சொல்லியிருக்கேன், நான் திரும்பவும் சொல்கிறேன். இந்த கூகுள் பே இதெல்லாம் ஃபோனில் வச்சுக்காதீங்க. என்னோடய ஃபோன் எப்போ வேணால் செக் பண்ணலாம். என் ஃபோனில் ஜிபே கிடையாது, இந்த ஃபோன்பே எல்லாம் கிடையாது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த ஃபோன்பே ஜிபே வச்சுருக்கவங்களுடைய லைஃப் பார்த்திங்கன்னா அவங்களோட செலவுகள் அவங்க கண்ட்ரோல் இருக்காது. 100 ரூபா 50 ரூபா எங்கே போனாலும் டக்குன்னு ஒரு டோயிங்கன்னு சவுண்டு வரும். பேமெண்ட் ரிசீவ்டு அப்படின்னு அந்த ஒரு மிஷின் வாய்ஸ் வரும். 40 ரூபா 20 ரூபா, இளநீ சாப்பிட்டா 80 ரூபா, ஏதோ ஒரு விஷயம். இது ஒரு ஸ்ட்ரக்சர்டு செலவு பண்ணக்கூடியவங்க இது மாதிரி விஷயத்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ யூஸ் பண்ணுறவங்களாம் முட்டாளான்னு கேட்டிங்கன்னா, நான் யூஸ் பண்ணுற முட்டாள்னு சொல்லலை. யூஸ் பண்ணாதவன் அந்த மாதிரி ஆப் இல்லாதவன் அறிவாளின்னு நான் சொல்லுவேன். அவ்வளோதான். நான் என்கிட்ட இல்லைன்றதுக்காக நான் சொல்லலை. நீங்கள் கொஞ்சம் அந்த பேமெண்ட் ஆப்லாம் டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக உங்களோட கேஷில் நீங்கள் பர்ச்சேஸு, கேஷில் ட்ரான்சாக்ஷன் ஒரு விஷயத்தை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரியும். நீங்கள் நிறைய ஆக்சுவலாக செலவு பண்ணுவீங்க இந்த ஃபோனில் ஃபோன் மூலியமாக ட்ரான்சாக்ட் பண்ணும்போது. கேஷாக பண்ணும்போது ரொம்ப குறைவாக பண்ணுவீங்க. டெஃபினட்டாக ஒரு பெரிய வேரியேஷன் இருக்கும், பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்டு சிலர்லாம் என்னென்னா, லக்கியான வாகனம் நான் ஃபஸ்ட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி வாகனங்களை வீட்டில் வச்சுருப்பாங்க. அது ஓடுற கண்டிஷனில் இருந்தால் அது வச்சுக்கிறது தப்பு கிடையாது. ஓடாத கண்டிஷனில் ஒரு வாகனம் இருக்குன்னா அந்த வாகனத்தெல்லாம் காயலாங்கடைக்கு ரேட்டுக்கு போட்டுருங்க. அது தவறு. எந்த அளவுக்கு ஓடாத, உடைந்த, உருப்படாத, விளங்காத, யூஸ் இல்லாத, உபயோகம் இல்லாத பொருள் இருக்கோ அந்தளவுக்கு நம்ம லைஃப்பை அதை அப்படியே ஈக்குவல் டுன்னு போட்டுக்கலாம். ஸோ கவனம் இருக்கட்டும். 2வது விஷயம் நாளைக்கு நான் சித்ரா பௌர்ணமி, மதுரை அழகரை பற்றி நான் தனியாக பேசுகிறேன். 1ஆம் தேதி. அது மதுரை மண் கொடுத்து வைத்த மண். தமிழ்நாட்டில் ஒரு திருவிழாவுக்கு அதிக கூட்டம் வர்றது சித்திரையில் அழகர் ஆற்றுல இறங்கிறதுக்கு தான். அது ரொம்ப விசேஷத்தின் உச்சக்கட்டம். சைவம் வைணவம் 2மே சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு விழா அது. அது வரவேற்கத்தக்க விழா. அது சிறப்புமிக்க விழா, மெச்சத்தக்க விழா. அந்த விழாவை பற்றி நாளைக்கு உங்கள்கிட்ட பேசுகிறேன். அதே போல் 1ஆம் தேதி பத்துக்காணி கோயிலில் சித்ரா பௌர்ணமி கொண்டாட்டம். அந்த இரவு ஃபங்க்ஷன்லாம் சூப்பராக இருக்கும். அந்த காணி மக்கள் பாட்டு பாடி சாமிக்கு கொண்டு வர்றது, அந்த வாய் பொத்தி அந்த துண்டை வச்சு கட்டி
அங்கே அதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுற 5-6 ஆண்கள் இருந்தாலும் அவங்களும் அந்த வாயை கட்டிட்டு தான் போகணும். ரொம்ப அந்த கேரளைட் மெத்தட் வந்து ரொம்ப அப்ரிஷியபிள் மெத்தடு. நம்ம ஊரில் தான் எது வேணால் எப்போ வேணால் எவனா பண்ணலான் இருக்குல்ல. ஆனால் அங்கே வந்து இன்றைக்கும் அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறது. தோ இட் இஸ் இன்சைட் தமிழ்நாடாக இருந்தால் கூட அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நாளைக்கு வந்து உங்களுக்கு அது குறித்தும் ஒரு விஷயம் சொல்கிறேன். பட் எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் சித்ரா பௌர்ணமி அன்று பத்துக்காணி போங்க. அங்கே இருக்கக்கூடிய பத்துக்காணி அம்மனும் காளிமலை அம்மனும் நம்ம 2 சாஸ்தா ஐயப்பனும் நினைத்த விஷயங்களை உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. இந்த பௌர்ணமி போகிறீங்களா, அடுத்த பௌர்ணமியில் மாற்றம் வரலன்னா உங்களுக்கான ட்ரெயின் ஃபேர் பஸ் ஃபேர் நான் கொடுத்துறேன். அண்டு நேற்று சொல்ல வந்த விஷயத்தில் 2 விஷயம் விட்டுட்டேன். அதில் வந்து இப்போ நான் ஒரு பழக்கம் வந்து நான் ரொம்ப டெவலப் பண்ணிக்கிட்டேன். முந்திலாம் அப்படி கிடையாது. நான் ஏதோ ஒரு விஷயம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரமேஷ்னு ஒருத்தர் இருக்காருன்னா ரமேஷ் என்ற ஒரு ஐடியா கேட்குறேன், நான் இதை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். சொன்னதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டேன், பண்ணிட்டாரான்னு செக் பண்ணுவேன். பண்ணலன்னா வந்து எனக்கு வருத்தம் ஏற்படும். இது ஒரு வகை. ஒன்று நானே ரமேஷ் எனக்கு ரொம்ப க்ளோஸாக, ரமேஷ் இதை பண்ணாதீங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். இதில் வந்து அது போல் வாலண்டியராக பண்ணுறது தப்பு. பட் எனக்கு வந்து நான் கொஞ்சம் அந்த செல்ஃப் எஸ்டீம்லாம் நமக்கு வந்து எல்லாம் தாண்டி நம்ம சிலருக்கு உதவி பண்ணணும் போது சில சோறு குதிச்சு காம்பவுண்ட் குதிச்சு தான் போய் உதவி பண்ணணும். ஆக்சுவலாக இதை நீங்கள் பண்ணாதீங்க. 2வது நான் பண்ணுற மாதிரி நீங்களே போய் வாலண்டியராக கேட்டு பண்ணாதீங்க. பட் அது போல் நானே வாலண்டியராக போய் கேட்குற இடத்துல அவங்க வந்து பண்ணலை அப்படின்னா முந்தியை ரியாக்ட் பண்ணுவேன். முந்தியும் அந்த பழக்கம் இருக்கிறதுக்கு முன்னாடியும் இப்போது அந்த பழக்கம் இருக்குது, ரியாக்ட் பண்ணுவேன். இப்போ ரியாக்ட்லாம் கிடையாது. இப்போ நானே ஒருத்தவங்க சொல்கிறேன், இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இந்த பூஜை பாருங்கள், இல்லை இந்த ட்ரெஸ் வேர் பண்ணுங்கள், இந்த பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். அவங்க கேட்கல, அது எனக்கு சரிப்படாது, இவன் ஏதோ சொக்கலிங்க ஏதோ ஆதாயத்துக்கு சொல்கிறான்னு அவங்க நினச்சாங்கன்னா நஷ்டம் எனக்கல்ல, எனக்கு என்ன. முந்தி பழைய சொக்கலிங்கம் இதெல்லாம் ஆர்கியூ பண்ணுவேன். அவங்க நானே போய் வாலண்டியராக சொல்கிறது, அவன் கேட்டு நாம் சொல்கிற பட்சத்தில் அவன் அதை ஃபாலோ பண்ண நினைக்கிறது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுட்டேன். நீங்களும் என்ன மாதிரி மாறிக்குங்க. உதவி கேட்டபோது ஹெல்ப் பண்ணுங்கள். உதவி கேட்டபோது அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை பண்ணி கொடுங்க. அவங்க அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்களா அப்படின்றதான் நம்ம வேலை கிடையாது. அது அவனுடைய தலையெழுத்து என்ன ஊட்டியிருக்கோ அதுதான் நடக்கும். ஸோ இது கவனம் இருக்கட்டும். 2வது விஷயம் வந்து, ஏன்னா யாராவது வந்து என்கிட்ட ஏதோ ஃபால்ட் கண்டுபிடிக்கிறான்னு வச்சுங்களேன், நான் திரும்ப ஒரு வெறித்தனம் இருக்கும், வெஞ்சன்ஸ் இருக்கும், ஒரு வெறுப்பு, கோபம், பழி வாங்குகிற குணம் எல்லாமே வந்துடும். அவனுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும்போது மூளையில் போட்டு அழுத்தணும்னு தான் பார்ப்பேன். ஆனால் இப்போ நான் பார்க்குறேன் வந்து பெரிய லெவலில் என்கிட்ட அந்த சேஞ்ச் இருக்குது அந்த விஷயத்தில். அதுலேயும் குறிப்பாக என்கிட்ட ஃபால்ட்டு இருந்தது அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நான் திருத்திக்கிறேன். அந்த பழக்கம் நான் கற்றுக்கிட்டேன் ஓவர் த பீரியட். சாரி, இது என்னோடய மிஸ்டேக் தான், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு சொக்கலிங்கமாக மாறிட்டேன். நம்பர் 2, யாராவது வந்து நம்மளை வந்து தவறு சொல்கிறாங்க, அவமதிக்கிறாங்கன்னா நான் சண்டை போட்டதில்லை. தட்ஸ் ஓகே, அவனோட வியூ அவன் சொல்கிறான், இதுக்கு ஏன் நம்ம போய் ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டு, நம்ம ஏன் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஒதுங்கி போகக்கூடிய மனநிலையும் எனக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்காரு. அது கடவுள் கொடுத்தாருன்றதோட நான் கடவுள் உணர்த்திருக்காருன்னு தான் நான் சொல்லணும். நீங்களும் வந்து அதே போல் பழக்கத்தை உண்டு பண்ணிங்க. அண்டு 2ஆம் தேதி வந்து நாமக்கல்லில், நம்ம நாளுன்னு சொன்னால் நாமக்கல்லில் அந்த ப்ரோக்ராம் வந்தவங்க என்னை பார்க்கணுன்னா 2ஆம் தேதி வாங்க சென்னைக்கு. 2ஆம் தேதி வந்து நான் வந்து ஆஃப்டர் 11 நான் டெஃபினட்டாக மீட் பண்ணுறேன். அதே போல் 3ஆம் தேதி இந்த வாஸ்து கிளாஸ்க்காக நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக வந்து பார்க்கணும், நான் ஏற்கனவே வந்து பேசிட்டேன் நான் அப்படின்னு உமாராஜீவன் அவங்கள்ட்ட சொல்லிட்டிங்கன்னா உமாராஜீவன் லிஸ்ட்டு போட்டு அனுப்பிச்சிடுவாங்க. இது போல் இவங்கெல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு அது 11:30க்கு அப்புறம் அதை வச்சுக்கலாம். ஸோ வாஸ்து வாஸ்து கிளாஸில் மணி ஒர்க் ஷாப், மணி ரிலேட்டடாக வந்து அந்த மணி அட்ராக்ஷன் கிளாஸ்க்கு வரணுன்னா அது 1 டே கிளாஸ். அதாவது வெள்ளிக்கிழமை மதியானம் ஒரு பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஹோட்டலில் செக்இன் பண்ணுறோம், 5 ஸ்டார் ஹோட்டலில். அன்றைக்கி ஒரு 1 hour 2 hour ஒரு கலந்துரையாடல், அப்புறம் உங்களை ஃப்ரீயாக விட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கலந்துரையாடல், அடுத்த நாள் வகுப்பு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். இரவு உணவு அந்த ஹோட்டல்லே பஃபே, காலை உணவும் அதே ஹோட்டலில், மதிய உணவும் அதே ஹோட்டலில், பஃபே 3மே ஃபுல் ஃப்ளெஜ் வந்து வெஜ் நான்வெஜ் எல்லா ஐட்டம்ஸும் உள்ள ஒரு பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர். ஸோ நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா அது உங்களோட இஷ்டம். நான் அதெல்லாம் வந்து ஐ வில் நாட் கம் டு த
நான் சொல்லுறது தட் பாயிண்ட். நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ அப்படி சாப்பிட்றவங்க வந்து வெஜ்ஜு சாப்பிட்றவங்க பக்கத்தில் உட்காந்து சாப்பிடாதீங்க, நீங்கள் தனியாக உட்காந்து சாப்பிடுங்க. அண்டு ஸ்ரீரங்கம் தேரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், 14/5/2026 வியாழக்கிழமை 9443533442 9445333442 அங்கே மோர் எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம். ஸோ மோருக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணால் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பேசுங்க. அதே போல் காளிமலை பொறுத்த வரைக்கும் அந்த அர்ச்சனைக்கு நீங்கள் வந்து ஒரு 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 நாளைக்கு அர்ச்சனைக்கு 2000 ரூபாய் நீங்கள் அதை என்ரோல் பண்ணணும் ஐயப்பனுக்கும் தாயாருக்கும் அப்படின்னா 9003503728 9003503728. காசி வந்து என்னுடைய கடைசி நான் சொல்லக்கூடியது. உண்மையிலே முடியாதவங்க என்கிட்ட 10,000 ரூபா இருக்குது, 15,000 20,000 இருக்குன்னா உண்மையை சொல்லுங்கள், போய் சொல்லாமல். ஒரு 20 பேர் ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க, மிச்ச பணம் நாங்கள் போட்டு கூப்பிட்டு போகிறோம். ஆனால் வந்து பணம் இருக்கிறவங்க, நான் ரிட்டையர்டு கவர்மெண்ட் ஸ்டாஃபு, ரிட்டையர்டு டீச்சரு, இந்த பக்கம் வந்துடாதீங்க. உங்களுக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுத்துருக்கு, உங்கள் வாழ்நாள் வரைக்கும் பென்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 5,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து இந்த பக்கம் வராதிங்க. இது வந்து பணமும் ஒரு நோக்கம், ஆனால் பணம் பண்ணுறது மட்டுமே நோக்கம் கிடையாது. பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் சர்வீஸை ரொம்ப ஹைலி பிளான்டு ஒரு டீமோட ஐஆர்சிடிசி டீமோடு சேர்ந்து ஐஆர்சிடிசி உடைய கைடன்ஸை நாங்கள் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைம் நமக்கு தெரியாமல் மாட்டிக்கிட்டோம். இப்போ எல்லாமே ஐஆர்சிடிசி கைடன்ஸ் தான், எல்லாமே அவங்க வந்து தே வில் டேக் கேர். நம்ம ஆட்கள் ஒரு 30-40 பேர் வருவாங்க, ஐஆர்சிடிசி 50 பேர் வருவாங்க, எல்லாத்துக்கும் எல்லா சப்போர்ட்டுக்கும். ஸோ பாயிண்ட் என்னென்னா, நம்ம புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த இலவச மனப்பான்மையோட வராதிங்க. இப்போ இன்றைக்கி கூட 2-3 பேர் கேட்டாங்க, நாங்கள் போன வாட்டி வந்தோம் 21,600 கொடுங்க. அவங்களாம் பணக்காரங்க, அது இல்லாதவங்க லாஸ்ட் டைம் ஏதோ தப்பு நடந்துச்சு, அதனால் இல்லாதவங்களுக்கு வந்து இந்த பணம் கொடுங்க 21,600 கொடுங்கன்னு சொன்னேன். இருக்கிறவனும் வந்து எனக்கு அதே அமௌண்ட்டுன்னு சொன்னால் அப்புறம் இல்லாமல் போய்டும், ஞாபகம் வச்சுங்க. ஸோ வேணும்னா நீங்கள் வந்து காசி ட்ரிப் அதை வந்து பண்ணிங்க. அநேகமாக காசி லாஸ்ட் டே இருக்கும், ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டே செலவு பண்ணுறதுனால அதில் மட்டும் கொஞ்சம் ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ஸோ காசி, அயோத்தியா, பிரயாக்ராஜ், கயா ரொம்ப நல்லா அருமையாக பிளான் பண்ணியிருக்காங்க. நல்ல ரூம்ஸு. பிரயாக்ராஜில் மட்டும் குளிக்கிறதுக்கு தானே ரூமு, அது மேபி 4 பேர் 5 பேர் ஒரு ரூம் கொடுப்பாங்க. மற்ற எல்லாத்துக்குமே 3 பேர் ஒரு ரூமு, ஏசி ரூம் தான் கொடுப்பாங்க. ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக என்ஜாய் பண்ணலாம். ஃபுட்டு வந்து சுட சுட உங்களுக்கு கிடைக்கும், அதை நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். ஸோ அதுக்கான நம்பர் 9840394600 98439394 நீங்கள் வந்து என்னை பர்சனலாக மீட் பண்ண நாமக்கல் ப்ரோக்ராம் வந்தவங்க. அதே போல் நம்பர் 2 வந்து மணி ஒர்க் ஷாப் கிளாஸ்க்கு வரணும், பண ஈர்ப்பு கலை சம்மந்தமாக கற்றுக்கணும், அதுக்காகவும் சுத்தமான தேன் வாங்கினா கூட 98439394 9840394600 நம்பருக்கு கூப்பிடுங்க. இப்போ நான் 2 விஷயம் சொன்னேன், சொக்கலிங்கம் என்ன கற்றுக்கிட்டேன், என்ன வந்து மாற்றிக்கிட்டேன்னு சொல்லிட்டு. 3வது விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, இது ஒரு கதை, இது ஒரு முறை நான் சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்ல வேண்டிய ஒரு பாயிண்ட்னால அதை நான் சொல்கிறேன். கொசு கூட்டம் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டுருக்கு. அதில் ஒரு கொசுக்கு வந்து ஒரு சின்ன கொசு பறந்து, அந்த கொசு வந்து முதல் முறையாக பறக்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்து அது பறக்குது. அது வந்து ஒரு மரத்துலேருந்து பறந்து ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு வருது. அப்போ அந்த அப்பா கொசு கேட்குது, அம்மா கொசும் அப்பா கொசும் எப்பரா இருந்தது போயிட்டு வந்தி அப்படின்னு கேட்கும்போது, சூப்பராக இருந்துமா, எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, உலகம் எவ்வளோ நல்ல உலகம், நான் பறந்த உடனே எல்லோரும் என்னை பார்த்து கை தட்டினாங்க, என்னை வந்து தட்டி கொடுத்தாங்க, நல்லா பறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி கொசு சொல்லியிருக்கு. அப்போ அப்பா கொசுவே முட்டால், அவங்க யாரும் உனக்கு கை தட்டல, உன்னை அடித்து கொள்றதுக்காக உன்னை வந்து நீ வந்து கையை 2 கையும் வச்சு தட்டியிருப்பாங்க, நீ நடுவில் உள்ளே வந்து எஸ்கேப் ஆகிட்ட, இல்லைனா இந்த இடத்துக்கு நீங்கள் சமாதியாக இருப்ப அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ அந்த கொசு சொல்லுமா, எனக்கு அது தெரியாது, அவங்க வந்து என்னை சாகடிக்கல, உயிரோடு இருக்கேன், நான் வந்து அவங்க கை தட்ட தான் எடுத்துக்கிறேன், நீங்கள் நான் வந்து சாவடிக்க அவங்க முயற்சி பண்ண தான் நீங்கள் சொல்கிறீங்க, அது உங்களோட கருத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொசு ஹாப்பியாக மறுபடியும் அந்த ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடப்படுமா. இது ஒரு வேடிக்கையான கதையாக இருந்தாலும் இதில் வந்து பெரிய உள்ளார்ந்த அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம்னு சொன்னால், நீங்கள் எப்படி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறீங்கன்னா, இப்போ ஒரு விஷயம் நீங்கள் வந்து காதில் வந்து விழுது, உங்களுக்கு ரொம்ப ப்ரிக்கிங், அதாவது மனசு குத்துது, என்ன இவ்வளோ மட்டமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்காக வந்து உங்கள் ஹோல் டே வேஸ்ட் பண்ண போகிறீங்களா?
சரி, அது அவங்க கருத்து, அந்த அந்த மனிதரோட கருத்து. நாம் ஏன் வந்து இதை மனசுக்குள்ளே எடுத்துக்கணும்? நாம் பாட்டு அடுத்த வேலையை பார்க்க போவோமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல வந்து அதான் ரியாக்ட் பண்ணுறது, ரெஸ்பாண்ட் பண்ணுறதுலாம் இருந்தது, எல்லாத்துக்கும் பதில் சொல்லணுன்ட்டு. அப்புறம் தான் தெரிஞ்சது சூரியனை பார்த்து நாய் குறைக்கின்றது. அப்போ யாருக்கு வலிக்கும்? சூரியனுக்கு வாய் வலிக்குமா, நாய்க்கு வாய் வலிக்குமா? அவ்வளோதான். உலகத்துக்கு ஒரு சூரியன் தான், ஆனால் கோடிக்கணக்கான நாய் இருக்குது. ஆனால் கோடிக்கணக்கான நாய் குறைச்சாலும் சூரியனை ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அது வந்து நாய் குறைக்கின்றது என்று அதை தட்டி விட்டுட்டு தான் நீங்கள் போகணும். இப்போ எப்படி அந்த கொசு வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிச்சு? நான் பறக்கும்போது அதை அந்த நான் ரொம்ப மகிழ்ச்சியாக பறக்கிறன்றதுனால எல்லோரும் மகிழ்ச்சியாக கைத்தட்டாங்கன்னு ஒரு விஷயத்தை முன்வைத்தது. அது உண்மை, அதோட பார்வையில் அது கரெக்டு. அப்போ அது வந்து நம்மளை சாவடிக்கிறதுக்காக தான் கைத்தட்டுறாங்கன்னு அதை நினச்சதுன்னா அது பறந்துருக்குமா? அது ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி லைஃப் முடிஞ்சு போயிருக்கும், எங்கேயாவது உட்காந்து டமால் அடித்து சாவடிச்சிருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து கூட வச்சுருக்கவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஆட்கள். முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க வந்து இப்படி தான் இருக்கணும்னு வச்சுங்க. நம்ம நெகட்டிவாக புல் பண்ணக்கூடாது, நம்மளை பாசிட்டிவாக நடத்தணும். நாம் வந்து பாசிட்டிவான ஆட்களாக இருந்தால் தான் நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியும். நீங்கள் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு சாய்ஸ் இஸ் யுவர்ஸ், நிம்மதி உங்கள் சாய்ஸு. அப்போது நீங்கள் நெகட்டிவான விஷயங்கள்லாம் கேட்டு நீங்கள் வந்து கூனி குறுக்கி ஒரு மூலையில் உட்கார போகிறீங்களா? யார் எதை சொன்னாலும் நான் என்னுடைய வேலையை பார்ப்பேன்னு சொல்லிட்டு நெஞ்சை நிமிர்த்தி நீங்கள் அடுத்த கட்டம் நகர போகிறீங்களா? அவ்வளோதான், சிம்பிள். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நெஞ்சை நிமிர்த்தி அடுத்த கட்டம் நகருங்க. சொல்கிறவங்க நாய் மாதிரி குறைச்சிட்டு இருக்கட்டும், பேசுகிறவங்க பேசிட்டே இருக்கட்டும். வாய் வலிக்கிறதுக்கு தானே பேசுவாங்க, அதுக்கப்புறம் என்ன பேச முடியும்? நம்ம வேலையை நாம் பார்ப்போம். நம்மளோட கோல் வந்து நமக்கு கண்ணுக்கு தெளிவாக தெரிகின்றது. அந்த கோலை தவிர வேறு சிந்தனை இருக்கக்கூடாது. நம்ம யானை வேட்டைக்கு போகிறோம், முயல் வேட்டை ஆடக்கூடாது என்பதை நினைவில் நிறுத்தி நீங்கள் அடுத்த கட்டம் போகணும். இது போல் விஷயங்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணணுன்னா, இது எப்போ இது போல் ஒரு நாலேஜ் கிடைக்குன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல நஷ்டப்படும் போது, ஒரு இழப்பை சந்திக்கும் போது தான் உங்களுக்கு இந்த மெச்சூரிட்டி வரும். ஒன்று பண ரீதியாக ஏமாற்றப்பட்டிருக்கணும், உங்களுக்கு மன ரீதியாக ஏமாற்றப்பட்டிருக்கணும், மன ரீதியாக நீங்கள் குத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கணும், உங்கள் கூட இருந்திருப்பான் வந்து உங்களுக்கு குழி பறிச்சிருப்பான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போது அந்த நஷ்டம் என்பது வந்து மன ரீதியாகவோ பண ரீதியாக நீங்கள் வரும்பொழுது நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆகிடுவீங்க. ஸோ அதுக்கு வந்து நாம் வந்து எப்போதுமே அம்பானி வீட்டு பையன் மாதிரி கேட்டதெல்லாம் கிடைக்குது, என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மனநிலை இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்பு சக்தின்றதே இருக்காது. உங்களுக்கு எல்லாமே பிரைம் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணலாம் உடனே பண்ணி கொடுத்துருவார், ஹோம் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணலாம் பண்ணி கொடுத்துருவார். இந்த மென்டாலிட்டி வேணாம். அதுக்கு பதில் நாம் வந்து கொஞ்சம் சரிவுகளையும் சந்தித்த பிறகு தான் நமக்கு அந்த மெச்சூரிட்டி வருன்றதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்போ உங்களுக்கு எங்கேயாவது சரிவு வருது, எங்கேயாவது நெகட்டிவாக நடக்குது, எங்கேயாவது உங்களுக்கு அகேன்ஸ்டாக நடக்குதுன்னா கடவுள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறார். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், உங்களை கடவுள் தள்ளி விடுறார் மலை உச்சியில் இருந்ததுன்னா 2 விஷயம் புரிஞ்சுங்க. ஒன்று, உங்களுக்கு பறக்க கற்றுக் கொடுப்பார், இல்லை உங்களை தாங்கி பிடிப்பார். ஸோ இந்த மென்டாலிட்டியோடு நீங்கள் இருங்க. நஷ்டம் வருது, நமக்கு ஒரு இழப்பு வருது, நமக்கு ஒரு சங்கடம் வருதுன்னா கடவுள் ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்காக உங்களை பிளான் பண்ணுறாருன்னு அர்த்தம். அப்போது அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் வேணும் அப்படின்னு சொன்னால் 2 விஷயங்கள் நீங்கள் பண்ணி ஆகணும். அதுதான் அந்த 3 விஷயங்களை. ஒரு விஷயம், மிச்சம் 2 விஷயம் என்னென்னா, தனிமை பழகுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து தனிமையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறுவீங்க. நம்ம வந்து எப்போல்லாம் டவுனாக இருக்குமோ ஒரு 10 பேர்கிட்ட கதையை சொல்லணும், 10 பேரோட கதையை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த பெண்கள்லாம் சொல்லுவாங்களா பஜாரி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பஜார்னு கத்துறவங்கள பஜாரின்னு சொல்லுவாங்க சென்னையில். அதுபோல் பேர் நம்ம வாங்க வேண்டாம். அது ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே பொருந்தும். அப்போது நம்ம வந்து ரியாக்ட் பண்ணாமல், ரெஸ்பாண்ட் பண்ணாமல், நம்ம தனிமையான ஒரு இடத்துல உட்காந்து தனிமையாக சிந்திக்கும்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மெச்சூர்ட் பர்சன் வெளியே வர ஆரம்பிப்பார். அவர் தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு அடித்தளமாக இருக்கக்கூடியவர். 3வது விஷயம், அந்த முதல் 1-2க்கு அப்புறம் முக்கியமான விஷயம், இது 2த்தையும் கனெக்ட் பண்ணுற விஷயம் எதுனா பயணம் தான். நீங்கள் எந்த அளவுக்கு பயணப்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உயரமான சிந்தனை வரும், ஒரு பெரிய உயரமான மனிதராக மாறுவீங்க, ஒரு வசதியான லைஃப் ஸ்டைலு, ஒரு உயர்ந்த குணாதிசயங்களோட மனிதர்கள். இதெல்லாம் பயணத்தில் மட்டும்தான் கிடைக்கும். பயணம் வந்து சாதாரண விஷயம் அல்ல. நீங்கள் அந்த பயணம் குறித்து தமிழில் ஒரு படம் வந்து கயல்னு ஒரு படம், 2 பேரும் 6 மாதம் வேலை பார்ப்பாங்க, 6 மாதம் சுற்றுவாங்க. ரொம்ப அருமையான படம். அது லவ்லாம் விட்டுருங்க, அதை அடிக்கிறது ஜாதி இதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் அந்த படத்தோட மைய கருத்து வந்து பயணம் தான். நீங்களும் பயணப்பட்டு பாருங்கள். இன்ஃபேக்ட் இப்போ கூட அந்த காசி ட்ரிப்புக்கு யாரோ திருச்செந்தூரில் சுண்டல் விற்கிறார். நானே ஒய்ஃபும் பணம் கொடுத்து வந்துடும், எங்கள் 2 பசங்களுக்கு, அவங்க 5 வயசுக்கு மேலேனாலே நம்ம ஃபுல் பேமெண்ட் வாங்கணும். 2 பசங்களும் வரணும், ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமானா 2 பசங்களும் ஃப்ரீ பண்ண.
நம்ம 30,000 நம்ம கட்டுவோம், இன்னும் என்ன பெரிய விஷயம், நம்மகிட்ட தான் 30-40 பேர் ஸ்பான்சர் இருக்காங்களே, நம்ம பண்ணுவோன்னு சொன்னேன். ஏன்னா அந்த மனிதருக்கு வந்து இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னா இந்த பயணம் வந்து அவங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கி கொடுக்கும். அப்போ அவங்க அந்த பயணம் என்பது எப்போ சிறக்கும், அவங்க அந்த கணவர் மனைவி அவங்க 2 குழந்தைகள், அப்போ அப்படின்னும்போது அவங்களுக்கு வந்து அவங்க பார்க்குற உலகத்தை பிள்ளைங்களும் பார்க்குறாங்க. கடவுளை பார்க்கலாம், ஆறை பார்க்கலாம், கங்கையை பார்க்கலாம், படகை பார்க்கலாம், புனை எறிகிறத பார்க்கலாம், காலபைரவரை பார்க்கலாம், திதி கொடுக்கறது, இது ஒரு புது உலகம், புது பரிமாணம், புது விஷயங்கள். அப்படின்னும்போது அந்த பயணம் வந்து அந்த குடும்பத்திற்கு 1 வருஷத்துக்கு தேவையான சார்ஜை கொடுத்துரும். நான் இந்த பொதுவாக நான் யாருக்கும் நான் அவுட்பவுண்ட்லாம் பண்ண மாட்டேன். என்னோடய ஃபோன் புக்கில் நிறைய பேர் பேசுனாங்க கேட்டதுனால. ஆனால் ஒரு 30-40 பேர் நானே கூப்பிட்டு சொன்னேன், இது வந்து மிஸ் பண்ணாது. ஏன்னா வந்து அடுத்த ட்ரிப்பு எப்போ பண்ணுவோன்னு தெரியாது, இதே போல் ட்ரெயின் கிடைக்குமான்னு தெரியாது, இதே ஃபெசிலிட்டி இதே அமௌண்ட்டுக்கெலாம் பண்ண முடியுமான்னு தெரியாது. ஏன்னா நம்ம பண்ணுறதே 10,000 குறைஞ்சி பண்ணுறோம், ரயில்வேயோட சப்போர்ட் இருக்கிறதுனால. அடுத்த முறை ரயில்வே இந்த சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஐஆர்சிடிசி பண்ண மாட்டாங்க. அப்படின்னும்போது குறைவான லாபத்தில் நம்ம இது பண்ணுறோம், சுத்தமாக லாபமே இல்லாமல் எதுக்கு பிஸ்னஸ் பண்ணணும், அந்த கேள்வியும் அந்த இடத்துல தொக்கி நிற்கும். அப்போது இது வந்து நான் சிலருக்குலாம் வந்து எனக்கு வேண்டப்பட்டவங்களாம் சொல்கிறேன், சில பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது இதை பண்ணுங்கன்ட்டு. அவங்க அதை கேர் பண்ணுறதில்ல, அது வந்து கேர் பண்ணலை. அவங்க எல்லோரும் ஒரு காரணம் வச்சுருக்காங்க, ஒரு ரீசன். ஸோ நான் என்ன முடிவு பண்ணுறேன், இனிமேல் வந்து நல்லது கெட்டது ஒரு பையலுக்கும் சொல்லக்கூடாது. எதாக இருந்தாலும் வந்து மற்றவங்க மாதிரி இந்த ஜோசிக்காரங்க 1 கேள்வி கேட்டால் 3 கேள்வி கேட்டால் 100 ரூபா, 5 கேள்வி கேட்டால் 500 ரூபான்னு அதே போல் தான் நம்மளும் மாறணும்னு முடிவு பண்ண. அது மாற முடியாது, பட் ஆனால் இந்த தப்பான ஒரு முறை நான் பண்ண மாட்டேன். நான் மெசேஜ் போட்டு நான் ஃபோன் பண்ணி வாங்கன்னு சொல்ல மாட்டேன். நான் நோக்கம் என்னென்னா, ஒரு பயணம் வந்து ஒரு மனிதனை மாற்றும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாமல் நிறைய பேர் வந்து அந்த கூண்டுக்குள்ளே அடைப்பட்ட ஒரு கிளியாக, ஒரு பறவையாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த ஒரு சுதந்திர காற்று ஒரு சில இடங்களை மண்ணை மிதிக்கும்போது அதோடைய மாற்றம் மகத்தானது. அந்த மகத்தான மாற்றத்தை நீங்கள் உணரணும்னா நீங்கள் பயணப்பட்டு ஆகணும். லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நஷ்டப்பட்டு ஆகணும். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் அந்த கடவுளுடைய அனுகிரகத்தோடு நீங்கள் இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கை இஸ் அ லிமிட்டு. ஸோ பயணம், அப்புறம் வந்து தனிமை, நஷ்டம், இந்த 3 விஷயங்களும் உங்களை வந்து அடுத்த கட்டம் நகர்த்தும். ஸோ இது போக எல்லா விஷயம் நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் இந்த 3 விஷயத்துக்கு நீங்கள் உங்களை ட்ரெயின் ஆக ஆரம்பிங்க. ஸோ இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுக மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம் ஜெயம்.